லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலைவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் ரொம்ப கொடூரமான சம்பவம். தமிழின் வரலாற்றில் மிக மோசமான ஒரு படுகொலையை பார்த்துருக்கோம். எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல்? என்ன தோணுது உங்களுக்கு? நடந்த நிகழ்வுகள்லாம் எப்படி? இல்லை, அது நடக்கக்கூடாதது ஒரு பெரிய துயர் நேர்ந்தது. அது தொடக்கத்துலேருந்து நம்ம அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருக்கிறோம். நேராக தேட்டர்லேருந்து ரசிகர்களை ரோட்டுக்கு அரசியலுக்கு கொண்டுட்டு வராதிங்க விஜய் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். ஒன்று கால அவகாசம் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நேரடியாக உடனே கோட்டை அப்படின்றதுல இல்லை, நாற்காலி அங்கே தான் இருக்கும். ஒன்றும் அனுபவம் எடுத்துட்டு ஒன்றும் அரசியல் பண்ணுறதுக்கான களத்தை அமைச்சிக்கிட்டு நீங்கள் போகலாம். அப்படி ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. 26 வாய்க்காது, அதுவும் இல்லை. பட் உங்கள் ரசிகர்களை அரசியல் மயப்படுத்துங்கன்னு நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். நம்ம சேனலில் பேசினோம், மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதனுடைய விளைவு அன்றைக்கி ஒரு பகுதி அவர்கள் பொறுப்பு ஏற்கும். விஜய் தரப்பில் மிக பெரும் தவறுகள் நடந்திருக்குது. நீங்கள் முதல்ல தனக்காக கூடுகிறவர்களுக்கு அங்கே முக்கியமான அடிப்படை தேவைகள் என்ன, வசதிகள் செஞ்சு நீங்கள் வரீங்க, நீங்கள் போயிடுறீங்க சார். இப்போ உங்களுக்காக 6 மணி நேரம் காத்துட்டு போகணும். இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய பேட்டியில் அதை குறிப்பிடுறாரு, நம்ம பேசுவோம் அது பின்னாடி. அப்போ அவங்கள நீங்கள் கவனத்தில் எடுத்து வந்திருக்கணும். அடுத்தது நம்ம ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு 5 மாவட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே கூட்டம் நடத்தியிருக்கிறீங்க. அதிலேருந்து உங்களுக்கு ஒரு படிப்பினை வந்திருக்கும். அப்போ உங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக உங்களுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு கட்டாயமான ஒரு கண்டிப்பை நீங்கள் சொல்லியிருக்கணும். பின்பற்ற வழிமுறைகள் என்ன ஏதுன்னு பார்க்கணும். 4-5 முறை நடந்திருக்குது. அது எதையுமே நீங்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்காமல் திரும்ப அது உனக்கு ரசிகர் அங்கே விசில் அடித்தா போதும், ஏமா சத்தாலும் கவலை இல்லை அப்படின்ற அரசியல் ஏற்புடையதல்ல. அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு, சாபக்கேடு அப்படின்றதெல்லாம் நம்ம கட்டாயம். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல விஜய் அரசியல் மயப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது சந்தேகமாக இல்லை. அதுதான் இப்போ விஜயே முதல்ல பாடம் கற்றுக்கணும். சீமான்கிட்ட நிறைய உட்காந்து பேசினதா, மணிக்கணக்காக பேசினதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட விஜய் இந்த இவர்களை எப்படி இவர்களை எப்படி ஒழுங்குபடுத்துறது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாதிரி எப்படின்னு அதை கேட்காம விட்டுட்டாரோ தெரியல உங்களுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே இருக்குது. நம்ம இப்படியே வருவோம். விஜய் மேலே இவ்வளோ தவறுகள்லாம் இருக்குது. இந்த பக்கத்தில் அரசு பக்கத்தில் தவறே இல்லை மாதிரி நீங்கள் பேசுகிற விதம் இருக்குல்ல. உங்களுக்கு ஊடக பலம் அதிகம், உங்களுக்காக பேசக்கூடியவர்கள் அதிகம், உங்களுக்கான திண்ணைகள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் இறக்கி வச்சுக்கிட்டு விஜயை மட்டுமே குறை சொல்கிறீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்ற கேள்வி இருக்குதா இல்லையா? விஜய் நடந்துருச்சு, சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுடைய சார், நான் என்ன கேட்கேன், அது விஜய் நிகழ்வுன்னே விட்டுருங்களேன். ஒரு கோவில் திருவிழாவுக்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. கோவில் திருவிழா பொதுவான திருவிழா. அந்த பொதுவான திருவிழாவுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது. அது 1000 பேர் வரலாம், 5000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம், எல்லா லட்சங்களும் வருவாங்க. ஆனால் அரசு அதுக்கேற்ற பந்தோபஸ்துலாம் செய்கிறாங்கல்ல, முறையான வழிமுறை. அப்படி இதுக்கான ஒரு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத கணிக்காமல் விட்டுட்டு விஜய் மேலே மட்டும் குற்றம் சொல்கிறது இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் டீம் இருக்குது, போலீஸு தவிர லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ், அங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே நீங்கள் பேசணும். தகவல் வந்திருக்கும், இந்த இடத்தினுடைய இடம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு. ஏற்கனவே ஒரு 2 இடம் கேட்டிருந்தாங்க. அந்த 2 இடமும் சரிப்பட்டு வராது, இதுதான் சரியானது, அந்த 2 இடமும் கூட்டம் குறைவாக தான் வரும் அப்படின்றாங்க. ஒரு சந்திப்பு, அது அந்த சந்திப்பில் 2 பக்கம் வழி போய் திரும்புகிற மாதிரி, அந்த பக்கம் கொஞ்சம் பக்கத்தில் ஆறு இருக்குதுன்றாங்க, அதனால் கொடுக்க முடியாது. பெட்ரோல் பங்க் இருக்குது, முடியாதுன்றாங்க. ஒருவேளை அந்த இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கூட்டனுடைய க்ரௌடு ஒரு பக்கம் கொஞ்சம் விலகி வந்துருப்பா, 2 பக்கமும் விலகி இருப்பாங்க, நெருக்கி அடிச்சு இருக்க வேண்டிய. அது பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஆங்கிள் பார்த்தா ஏதோ இந்த அலை மாதிரி இப்படியே போயிட்டு இல்லை. அது அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒருத்த அசைஞ்சாலும் எல்லாம் அசையணும். ஏன்னா கால் மாற்றி வைக்க இடம் இல்லை உங்களுக்கு. 4 மணி வாக்கில் இருந்து நீங்கள் கணிக்கிறதா சொல்கிறீங்க. கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பிறகு அவர் வர நேரம் ஏற ஆரம்பிச்சு. இந்த க்ரௌடு இங்கே இருக்குது, விஜய் பின்னாடி வரக்கூடிய க்ரௌடு இவ்வளோ இருக்குது. 2ம் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும்? அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வேறு என்ன திட்டம் பண்ணணும்? ஒருவேளை அவர் அங்கே அவுட்டரில் நிற்க வச்சு, அந்த கூட்டத்துக்கு வெளியில் நிற்க வச்சு அந்த பக்கமாக பேச வச்சுட்டாமல் நான் சரியாக இருக்குமா? இல்லை இங்கேருந்து கூட்டத்தை கொஞ்சம் வெளியேற்றுறதுக்கான வழி எதனா ஏற்பாடு பண்ணலாமான்னு. எப்படி இருந்தாலும் ஒரு நபர் கூட சாப்பிடக்கூடாது. அது அரசுக்கு தான் அவப்பெயர். கட்சி நடத்துகிறாங்க, போகிறாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கூடாதான். அரசு தரப்பு இருக்குல்ல, அதுக்கு தானே இப்போ பதில் சொல்லுது. அதுதானே, அது நாட்டினுடைய பிரஜை தானே சாகிறான். மொத்தமாக சட்டம் ஒழுங்குன்றதுக்கு தானே எல்லாமே வரி கட்டுறான், அந்த ஆட்சி நடத்துறதுக்கு தானே வரி கட்டுறான். நீங்கள் இல்லை பொறுப்பாளர். விஜய் கட்சிக்காரன் தான் அவன் ஜாகலாமா? எவனா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட சாகக்கூடாது. அது அந்த கட்டமைப்பு பேர் தான் காவல்துறை, மற்றபடி வருவாய்த்துறை எல்லாமே சேர்ந்து இருக்கிறது.
நீங்கள் அதை கண்காணிச்சிருக்கணுமே. நீங்கள் அதை கோட்டை விட்டு நீ விஜய் மேலே மட்டுமே உங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு, உங்களுக்கு இருக்கிற ஊடக பலத்தை வச்சு நீ விஜய் மட்டுமே குற்றவாளி. நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்களே, நைட்டே ஆரம்பிச்சு என்ன சம்பவம் நடந்து இதானோடனே உடனே டக்குன்னு திமுகவுடைய இணைய அடியாட்கள், கருத்துருவாக்கு கந்தசாமிகள் எல்லாம் களத்துல இறங்கி நீங்க எல்லாமே பேசி எல்லாம் பதுங்கி போயிருந்தாங்க. நீங்க எல்லாமே பேசிட்டு இருக்கீங்க. அரசியல் பண்ணக்கூடாதுன்னு முதலமைச்சர் உருகிறார். இது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. இதுல நாங்க அரசியல் பண்ண விரும்பல. செந்தில் பாலாஜி பேட்டியில் பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர் சொற்பொழிவுனா எப்படி இருக்கும், அவ்வளோ லிட்ரேச்சராக பேசுகிறாரு. மனுஷன் இன்றைக்கி தான் முழுசும் பேச விட்டு நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அருமையாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அரசியல் பண்ண மாட்டேன், நாங்கள் அரசியல் சொல்லலைன்னு எல்லாமே நீங்கள் அரசியல் பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் ஒரு நபர் கமிஷனை போட்டுக்கிறீங்க, முன்னாள் நீதிபதி தலைமையில் போட்டிருக்கீங்க. மறுபக்கத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே விசாரிக்கக்கூடாதுன்றதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்க. ஒரு பக்கம் விசாரிக்கிறீங்க சார். இன்றைக்கி நம்பி யார்கிட்ட பேசுகிறான் பாலா, ஊடகத்துக்கிட்ட தான் பேசுகிறான். அதுக்கிட்ட வெளியில் வந்தால் நம்ம கருத்து வெளியில் போவோம், பரவலாக போய் சேரும். அதில் உண்மை சரின்றதை மக்கள் எடுத்துக்குவாங்க. விசாரிக்கிற போலீஸு கூட பயன்படலாம் அப்படின்ற மாதிரி ஊடகத்துக்கிட்ட தானே பேசுவாங்க. காவல்துறையில் போய் நிறைய இடத்துல சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள் தான் மீடியம் நம்ம மூலமாக கவனத்துக்கு நிறைய இடத்துல இருட்டடிப்பு நடந்திருக்கும். இதெல்லாம் கூடாதுன்றதுக்காக ஊடகத்தில் பேசுகிறப்ப நீங்கள் ஊடகத்தை வந்து கைது பண்ணுறீங்கன்னா அப்புறம் அது என்ன நோக்கம்? உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? கமிஷன் கிட்ட யாருமே உண்மையை பேசாதீங்கன்றீங்களா? நீங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கீங்க. அந்த ஆணையத்தில் யாரும் நேர் நின்று பேசிடக்கூடாது, உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு நீங்கள் இப்படி பிளாக் பண்ணுறீங்களாங்க? அதான் அர்த்தம். அப்புறம் எதுக்கு நீங்கள் ஒரு பக்கம் நாங்கள் நேர்மையாக விசாரிக்கணும் கமிஷன் போடுறீங்க? கமிஷன் போட்டால் ஊடகத்தில் வருது, அது வதந்தி வேறு, புரியுதில்ல? வதந்தி அவதூறு வேறு, கருத்துன்றது வேறு, நடந்த சம்பவத்தை சொல்கிறது வேறு. ஃபெலிக்ஸ் கைதுன்னு அதுதான் சொல்கிறேன். அதை நான் கண்டனம் பண்ணி ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன், அதுக்கான பதிவும் போட்டிருக்கிறேன். நீங்கள் காவல்துறை என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கப்பான்றது. ஏன்னா இதை பேசி ஆகணும். இது ஊடகத்துக்கு வந்து ஒரு குரல் வரையை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி அர்த்தம். அது அவங்க கருத்து சுதந்திரம் நீங்கள் தான் பேசுகிறீங்க. உங்களுக்கு ஒன்று நடந்துட்டால் மட்டும் கருத்து சுதந்திரம் பாதிக்கணும் ரோட்டுக்கு வந்து கூப்பாடு போடுறீங்க. இந்த மாதிரி கைது சம்பவம் நடந்திருக்கு. பத்திரிகை சங்கங்கள் ஒன்று கூட பேசவே இல்லை. அதான் நாங்கள் சொல்லிட்டோம்ல யூடியூபர்ன்ட்டு. அப்போ இல்லை, யூடியூபர்னு எப்படி யூடியூபர்? எப்படி யூடியூபர்? அவர் யூடியூபர், அவர் பத்திரிகையாளராக இருக்கிறாரு. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற ஒரு தளம் வந்திருக்கு. அந்த தளத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வேலை செய்கிறாரு. நானும் பத்திரிகையாளர் இருந்தால் நீங்களும் இருந்தீங்க. இன்னைக்கு யூடியூப் வந்துட்டு பயன்படுத்துகிறோம். பிரபலமான மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய ஊடகங்களே இன்னைக்கு யூடியூப் தான். புதிய தலைமுறை எல்லாமே யூடியூப். அப்போ அது யூடியூப்னு ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் முதல்ல முத்திரை குத்துறதே தப்பு. அப்போ நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா என்னென்னா உண்மை வந்துடக்கூடாது, என்ன பார்த்துக்கோ, இந்த மாதிரி சொன்னதுக்கு தான் அங்கே வந்து கைது பண்ணி வச்சுக்கிறோம். இந்த போய் ஆணையத்துக்கிட்ட நின்று அருணா ஜெகதீஸ்வர் அம்மாட்ட நீங்கள் உண்மையை சொல்கிறேன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி அதானே அர்த்தம். இல்லை, அங்கே சொன்னாலும் ஒன்றும் ஆகாது போல இருக்க. அங்கே சொன்னாலும் ஒன்றும் ஆகாது போல இருக்கு. ஏன்னா இந்த ஆணையத்தை கலைச்சிட்டு வேஸ்ட்டுன்ற நீங்கள் 2 பேர், இந்த பக்கம் 5 பேர் அதிகாரிகள் உட்காந்து பேசிட்டீங்க, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி எல்லாம் பேசிட்டீங்க, எல்லாம் இதுதான் ஒரு சார்ஜ் சொல்லிட்டீங்க. எங்கள் பக்கம் எல்லாம் நாங்களாம் மிஸ்டர் கிளீன் சொல்லிட்டீங்க. அப்புறம் நடவடிக்கை எடுத்துருங்க. எதுக்கு ஆணையம்? புரியுதில்ல? ஆணையம் விசாரித்து அதை அறிக்கை கொடுத்து அறிக்கை மேலே நடவடிக்கை எடுத்து அப்புறம் நீதிமன்றத்தின் பார்வையில் ஒழுங்குமுறை என்னென்னலாம் செய்யலாம் இனிமேல் வருங்காலத்தில் கூட்டத்துக்கு அப்படின்னு பேசுறதுக்கு நீங்கள் இப்போவே செய்து இல்லாமே சாமின்ற. இல்லை, ஏற்கனவே ஸ்டெர்லைட்டில் நடந்த அந்த படுகொலை இந்த அம்மா தான் விசாரித்தாங்க, அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. அது வந்து பிறகு வந்து ரகசியமாக மூத்த பத்திரிகையாளர் மூலமாக ஒரு வெளியே வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறது தெரியல. அப்போ இதில் மட்டும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மதிப்புக்குரிய அம்மையார் தான் சொல்லணும், அருணா ஜெகதீசன் அம்மையார். நான் உங்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தேன். அந்த அறிக்கையை நான் கொடுத்த அறிக்கையிலே நீங்கள் ஒன்று கூட நிறைவேற்றவே இல்லை. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு போயிட்டீங்க. மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புக்கு நியாயம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு அவங்க கேட்டிருக்கணும். உடனே அறிவிச்சோன்னா உடனே இவங்க கிளம்புறாங்க. அதான் முதல்ல நான் செஞ்சது ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலப்பா கேட்டிருக்கணும். அரசுக்காவது கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணும். இந்த அம்மா ஒரு அறிக்கை ஏற்கனவே கொடுத்தாங்க, நம்ம ஒருத்தன்னு கூட அதில் நிறைவேற்றலை. அதை சொன்னதுக்கு நேர்மாறாக சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னவங்கள நடவடிக்கை எடுக்காமல் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சுக்கிறோம். இவங்களை நம்ம திரும்ப போட்டோம்னா நமக்கு யாருன்னா கேள்வி கேட்பாங்கன்னு அரசுக்காவது தெரிஞ்சிருக்கணும். இவங்களை யாருமே குற்றம் சொல்லிடக்கூடாதுன்றாங்க. உடனே கேட்டாக்கா முதலமைச்சர் உடனே அந்த நள்ளிரவில் நீ பேய்க்கு வாக்கப்பட்டால் மரத்தில் வவ்வால தொங்கித்தான் ஆகணும். முதலமைச்சர்னு நம்ம வந்து உட்காந்துட்டா மக்களுக்கான சேவையில் நீங்கள் இருந்து தான் ஆகணும். முதலமைச்சர் ஜெர்மனி, லண்டன் நீங்கள் சுற்றுலா போகும்போது இங்கே வரக்கூடாதான்ற கேள்வி வருது. இல்லை, நீ வந்து தாங்க ஆகணும் சாமி. நீங்கள் வரணும், நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் நிற்கணும். ஆந்திரா முதலமைச்சரோ கர்நாடக முதலமைச்சரோ வந்து உட்காந்து இருக்க மாட்டாங்க. புரியுதில்லை உங்களுக்கு? நீங்கள் தான் வரணும். அது ஒன்றும் தியாகம் கிடையாது. அது வந்து வேலை. அவரை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தியாகம் பண்ணி என்னத்துக்கு இந்த உருட்டுன்னு. உங்கள் அரசு நடந்துட்ட சம்பவம் எந்த கட்சி செய்திருந்தாலும் கவர்மெண்ட்டு தான் பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் தான் செய்யணும். செய்ததே நாங்கள் செய்தோம்னு ஒன்று எத்தனை காலம் இதே உருட்டிகிட்டு இருப்பீங்க? புரியுதில்லை? நான் தான் செய்தோம்னு எத்தனை காலம் நீங்கள் தான் நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் சிஎம். இப்போ நான் கார்ட்டூனிஸ்ட் பாலா வந்து அங்கே போய் செய்வார், புரியுதில்ல? நீங்களா முதலமைச்சர்?
இருக்கிறவங்க தான் வரணும். நீங்களா அமைச்சராக இருக்கிறவங்க தான் நாற்காலியின் பொறுப்பு அது, அதை செய்ய வேண்டியது அது கடமை. மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும், போய் நிற்கணும், என்ன நடந்துச்சு, அவன் மேலே தப்பு என்னன்னு நீங்கள் எல்லாத்தையும் பேசணும், கேட்கணும், விசாரிக்கணும். அதுக்காக நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். புரியுதில்ல? இதுக்கு இவ்வளோ வேகம் காட்டணும் இல்லை, நீங்கள். அரசுக்கு எதுவும் பதட்டம் இந்த இதில் வந்து ஒரு நேர்த்தி இருக்குல்ல, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நேர்த்தி தெரியுது. இதில் அரசுக்கு எதுவும் பதட்டம் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். நிறைய இருக்குது, அது என்னன்னு நமக்கு தெரியல. இதை பேசினோம்னா அவதூறுன்னு சொல்லுவாங்க, கைது பண்ணுவாங்க. நம்ம என்னன்றா, உனக்கு சந்தேகம் இல்லையே, வெளிப்படைத்தன்மையாக இருக்கு. நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டம், இவ்வளோ வேகம், இவ்வளோ இதுக்கு மட்டும் இவ்வளோ துள்ளி குதித்து போயிட்டு, இது ஒரு அரச கடமை, நாங்கள் இப்படி செய்கிறோம், எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது, இவ்வளோ டைலாக் விட்ட நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இதை விட கூடுதலாக சேர்த்தாங்க 67 பேர். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அதே துயரம். யாராவது இந்த அளவுக்கு கோஷம் போட்டிங்களா? இந்த அளவுக்கு ரைட் அப் எழுதுனீங்களா? இந்த அளவுக்கு யூடியூபர் உங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி நியாயத்தை பேசுனாங்களா? ஒருத்தர் கூட பேச பதிக்கிட்டாங்களே. எல்லாம் ஆஃப்லைன் மோடுக்கு போயிடுவாங்க. இவங்கிட்ட பிடிச்சதே என்னன்னா, இதை பேசணும்னா என்னன்றாங்க, நம்ம மேலே ஒரு அவதூறு எடுத்துட்டு கிளப்புறது, பேசுறது. நான் யாராவது ஒருத்தர் கள்ளக்குறிச்சிக்காக இந்த அளவுக்கு வந்து முன்னே நின்று பேசுனீங்களா? வேங்க வயலில் தனி தொட்டில் மலத்தை கலந்ததுக்கு எந்த அளவுக்கு வேகம் வந்தது அவங்கக்கிட்ட? ஏதாவது ஒரு நீதி ஒரு பேசணும், அநியாயம். ஏதாவது உங்களை பாதிக்கப்பட்டவங்களே நாங்கள் குற்றவாளி ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன? அதுதான் எங்களுடைய சாதனை. அப்போ ஏன் இதுக்கு வந்தாங்கன்னு நீங்கள் வரணும். கரூருக்கு ஏன் இவ்வளோ வேகம் காட்டல? இல்லை, கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, சென்னையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியிலே அவ்வளோ குளறுபடி. அதாவது இந்த அரசுக்கு வந்து இந்த கூட்டத்தை அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுல ஏதோ சிக்கல் இருக்கு போல. இல்லை இப்போ நான் என்ற அரசுக்கு இல்லை, அது விஜய் ஒழுங்குபடுத்துனது சிக்கல் இப்படி நடந்து போச்சு. நீங்க ஒழுங்கு பண்ணது இருக்குல்ல அரசு நிகழ்ச்சி, அதில் 5 பேர் சேர்த்தானே, பல பேர் மயக்கம் போட்டு விழுந்தானே, அதுக்கு என்ன பதில்? அதுக்கு யார் மேலே வழக்கு பதிவு பண்ணீங்க இன்ன வரைக்கும்? இப்போ இதுக்கு காட்டுறீங்க வேகம். அந்த பக்கத்தில் யாரை நீங்கள் கைது பண்ணி சிறையில் போட்டீங்க? 5 பேர் இறந்ததுக்கு அரசு தரப்பில் அதிகாரிகளை யார்? இப்போ கர்நாடகாவில் கிரிக்கெட்டு இந்த நெருக்கடியில் 2 பேர் இறந்தாங்க. அரசு காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாமே சஸ்பெண்டு, கைது நடவடிக்கை. அந்த பெரிய நிறுவனம் சொல்லக்கூடிய கிரிக்கெட்லாம் தொட முடியாது, கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்களே. இப்போ அந்த இது உங்ககிட்ட இருந்ததா? விமான இப்போ நீங்கள் விஜய் கைது பண்ணணும்னு சொல்கிறீங்களா? என்ன பண்ணணும், சட்டம் எல்லாருக்கும். இப்போ அல்லு அர்ஜுனும் இங்கே மாதிரி அங்கே ஒரு பெரிய ஸ்டார், கரெக்டாக? அங்கே ஒரு ஸ்டார், ஒரே ஒரு பெண் நெருக்கடியில் டிக்கெட் வாங்கும்போது நெருக்கடியில் இறந்து போச்சு. அதற்காக அந்த அரசு அவர் கைது பண்ணுது. அது சரிதான் சார். ஆனால் தேட்டருக்குள்ளே அது வந்து எதிர்பாராத விதமாக இவர் ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்குறன்னு வந்து அது இந்த சூழலை உருவாக்குனாரு. இது அறிவிக்கப்பட்ட கூட்டம் இல்லை, இது அறிவிக்கப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க பலி நெருக்கடி இதே சம்பவம் தான், புரியுதுல? அப்புறம் ஏன் செய்யுங்களேன்ற சட்டம் இருக்குதுல்ல, நீங்கள் செய்யுங்க. ஏன் பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கீங்க? அவரை விஜய் பேரை மட்டும் டேமேஜ் பண்ண தெரியுது, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, கைது பண்ணுறோன்னு சொல்லி போய் நில்லுங்களேன். இந்த சம்பவத்தோட விஜய் உங்களுக்கு ஒழிச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, பிடிச்சி போய் கம்பு மேலே ஏறி உக்காந்துட்டு ஆப்பை பிடுங்குனீங்களா, வால் மாட்டிக்கிச்சு உங்களுக்கு. புரியுதில்ல? நீங்கள் அதை அசைச்சு பார்க்கலாம் ஆப்பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வால் சிக்கிடுச்சு, நீங்கள் இப்போ பதறீங்க. நீங்கள் வால் சிக்கிச்சுன்னா இது வந்து மத்திய குழு வந்ததெல்லாம் சொல்கிறீங்களா? பிஜேபி விஜய்க்கு துணையாக பிஜேபிலாம் வந்தது இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு அரசியல் தான் பாலா, நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க பல பிரச்சனை நடந்தது, இந்த குழு எங்கன்னா போச்சா? மணிப்பூர் கடைசி வரைக்கும் எட்டியே பார்க்கல இந்த குழு. வடநாட்டில் எவ்வளோ சம்பவம் நடந்தது, அந்த இது நடந்த ஒரு யாத்திரையில் கூட இந்த மாதிரி நடந்தது. எங்கேயாவது இது குழு போய் அவசர அவசரமாக விசாரிச்சுதா? இப்போ இங்கேயும் வருது. இங்கே அரசியல் தேவைப்படுது. இன்னும் 4 மாதம் இருக்குது, இங்கே தேர்தலுக்கு 4-5 மாதம் இருக்குது, புரியுதுல? அதை தக்க வச்சுக்கணும். தேர்தல் அரசியலுக்காக தேர்தல் அரசியல் நாங்களும் இப்போ நீங்கள் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் எடுப்பீங்களா? ஏற்கனவே இவ்வளோ ரெய்டு நடத்துனதுக்கே வழி தெரியாமல் உட்காந்துட்டுக்கிறீங்க. அந்த ஆளுங்கள்லாம் உங்கள் கூட தான் பின் வாசல் வழியாக பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க, புரியுதில்ல? இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டீ காபி சந்திப்புலேயே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போகுது. புரியுதில்ல உங்களுக்கு? என்ன நடந்துச்சு இதில்? ஒன்றுமே. அதனால தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுது இது. ஆனால் அதை அவங்க விடுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. நீங்கள் நடவடிக்கை ஒழுங்காக எடுத்தீங்கன்னாக்கா மக்கள் உங்களை ஓரளவுக்கு நம்புவாங்க. இந்த அதாவது புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இவங்களும் பாஜக உள்ள நுழைஞ்சிருந்து இவங்க ஒரு டைலாக், அவங்க வந்து நாங்கள் உங்களை ஒழிச்சிருவோம்னு அவங்க ஒரு டைலாக், இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை. இப்போ மக்கள் பார்த்துட்டு இருப்பான்ல, இந்த கீரியும் பாம்பும் சண்டை போடுறது பார்த்துன்னே இருங்கன்னா கடைசி வரைக்கும் உடுக்க அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போதான் அது சண்டை போட்டுக்காது, நமக்கும் காட்ட மாட்டான். மோடி மஸ்தான் வித்தை. கடைசியாக நீ எதனா கேட்டீங்கன்னா ரத்தம் கைக்கி செத்துருவாங்க. இவங்ககிட்ட திராவிட மாற்று கடைசியாக நீங்கள் எதனா கேட்டிங்கன்னாக்கா திராவிடம் உள்ள நுழைஞ்சிடும். இவன் வந்து சொல்லக்கூடிய குடுகுடுப்புக்காரர்கள் இந்த மோடி வித்தை காட்டக்கூடிய சொல்கிற கடைசி வார்த்தை எதனா கேட்டினா ரத்தம் கத்தி செத்துருவனி, ரத்தம் கக்கிட்டு செத்துருவாங்க. இவங்களை பொறுத்தவரை பாசிச பாஜக உள்ள வந்துடும் பாஜக. ரெண்டும் ஒன்று தானே. நீங்கள் திராவிடம் சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம சொல்லி விமர்சனம் பண்ணால் உங்களுக்கு கோபம் வருது. நம்ம இந்த விடயத்துக்கு வரும். விஜய் தரப்பு அது தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் திரும்ப கேட்குறேன்.
க்ரௌடு இந்த அளவுக்கு இருக்குது, வரக்கூடிய க்ரௌடு இந்த மாதிரி ரெண்டு சேர்ந்ததுன்னா இப்படி இருக்கும். அதுக்கு மேலே 6 மணிக்கு மேலே லேபர்லாம் அந்த வார கூலி வாங்கிட்டு அவங்களுக்கு கூட சேர்ந்துருவாங்கன்றாங்க. இவ்வளவும் உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் முன்கூட்டியே பேசிட்டு இருக்கிற விஷயம். அது 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா அந்த லேபர்லாம் வந்துடுவாங்க ஆர்வத்தில் அப்படின்றப்ப ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5,000 பேர், நான் 2,000 பேர் வந்தால் கூட போதும், கூடுதல் தானே. அப்போ இதுக்கு ஏற்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுக்குள்ளார விஜயோட வாகனத்தை நீங்கள் அனுமதிச்சிருக்கவே கூடாது. ஏன்னா நிற்கவே இல்லை. எள்ளு விழுந்தால் எண்ணெய் ஆகிடுன்னு சொல்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குது. அதில் அவ்வளோ பெரிய கேரவன் வண்டி நீங்கள் உள்ளே நகர்த்திட்டு போகிறப்ப அது எங்கே நகரும், எங்கே போகும், அந்த அலை என்ன ஆகும்? அப்போ நீங்கள் வேணும்னு செய்கிறீங்களா? அந்த கேள்வி வருது. ஒரு இது நடக்கட்டும், இவனாலே சிக்கட்டும், அவனுக்குள்ளே மாட்டி அந்த கேள்வி கேட்டாக்க நீங்கள் வந்து அவதூறுன்றீங்க. ஒரு பாமரனுக்கும் தெரியும் இவ்வளோ பெரிய வண்டியை இந்த க்ரௌடுக்குள்ளே கொண்டு போகிறப்ப அது எங்கே விரிவடையும். அதான் நான் பண்ணுறேன். அவன் ஓரையை பிச்சுக்கிட்டு நான் கூட இந்த ரசிக குஞ்சு அவங்க புத்தி போல இருக்குதானே, இப்படி தானே பண்ணுறாங்க. உயிர் போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் பேசுகிறாரு, நாங்கள் கண் எதிர்க்க பார்க்க அவன் உயிர் திணறி வந்து கதறி அழுதான், கையை கொடுங்க, உயிரை காப்பாற்று, எங்களை எப்படியாவது எங்களை காப்பாற்றுறது கெஞ்சலாம், எங்களை கும்பிட்டா கையெழுத்து. மாடியில் ஆல்ரெடி அந்த இடம் நிறைஞ்சி போச்சு. கீழே இறங்கி நாங்கள் ஓடலான்னா கூட தப்பிக்க கேட்டு பூட்டியாச்சு. வேறு வழியில் அந்த ரோட்டு ஓரத்துலேருந்து இந்த கீத்தை பிச்சுக்கிட்டு வெளியில் வரான். அப்படி நெருக்கி உள்ள அவன் செத்து போயிருக்கணும். அது வேறு வழியில் அப்படி வெடித்து வெளியில் வரான். கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பக்கத்தில் தகர இது சீட் ஏதோ ஒன்று அந்த செட்டு மேலே ஏறி அங்கேருந்து தப்புறதுக்கான முயற்சி தான். அதை வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை அதுதான் நடந்து அரசு தரப்பு செயலாளர் அரசு தரப்பு உட்கார்ற பேட்டியில் இவங்களையும் அதை தான் காட்டுறாங்க. இவர்கள் எல்லாமே இப்படி இந்த ரசிக குஞ்சுகள் இப்படி தான். நான் அதை மறுக்கலை, இவங்க மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறவங்க அந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் பேனருக்கு அந்த போர்டு வச்சுக்கிறாங்களோ அதிலெல்லாம் தொங்கிட்டு இருந்த ஆட்கள் தான் நான் மறுக்கலை. ஆனால் இந்த சம்பவம் என்னென்னா அவன் உயிரை வெடித்து கிளம்புறான். போச்சு உயிர். இந்த கடைசி நிமிடம் அந்த தப்பி போகிறதுக்கான இடம் வருதுல, அந்த மாதிரி செய்கிறத போயிட்டு நீங்கள் போட்டு இது வந்து இவர்கள் இப்படித்தான் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது வண்டி ஓட்டிகிட்டு வரான் ஆர்வத்தில், ஏற்கனவே நடந்திருக்கு. வண்டி ஓட்டிகிட்டு வரான், வண்டி இடித்து கீழே விழுறான். அது அவங்க ஆர்வ கோளாறு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அரசு தரப்பு கூப்பிட்டு இதை பாருங்கள், உங்கள் வாகனம் மட்டும்தான் விஜயோட வாகனம், முன்னாடி 5 நிர்வாகிகள், இது மட்டும்தான் முன்னாடி வரணும், பின்னாடி 5 வண்டி வரணும், பிறகு எல்லா தொண்டர்களும் அதுக்கு பின்னாடி தான் வரணும். இந்த கட்டுப்பாட்டோடு வாங்க. இந்த 10 வண்டியும் விட்டுட்டு ஒரு பெரிய போலீஸ் டீம் வரட்டும், வண்டி அதுக்கு பிற்பாடு தொண்டர்கள் வரட்டும். அப்போ வண்டி வேகமாகவும் போகும். என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்காக மக்கள் அப்படி இந்த பக்கம் ஒரு ட்ராமா இருக்குது. போகிறதுன்னு நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உனக்கு முன்னாடி தொண்டன் வந்து அவ்வளோ பேர் வந்துட்டோன்னு எப்படி வேகமாக போவான்? இந்த ஒழுங்குமுறை நீங்கள் முன்னாடி செய்திருக்கணும்ல. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்குவா. கூட்டம் வருது அப்படின்னா 2 தரப்பும் விஜய் தரப்பும் யோசிச்சு இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம போகலாமா அப்படின்னு உனக்கு ஒரு யோசனை வரணும். நீ பாட்டு அதில் குழந்தைங்க பெண்கள் குழந்தைங்க மரணத்தை எல்லாம் ஜீரணிக்க முடியாது. இல்லை அதெல்லாம் வந்து வாழ்ந்திருக்க வேண்டியது. நினச்சி பாருங்க, அநியாயமான அதாவது குருத்த வாரி கொடுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி ஒரு பழியை கொடுக்க நீங்கள் வந்து என்ன ரசிகன் என்ன தலைவன் முதல்ல எனக்கு அந்த முட்டாள் மனநிலை தான் இதாக இருக்குது. வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஒரு சைகை காமிச்சிக்கிட்டு இப்படின்ற அது என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அது நீங்கள் ஒரு தலைவனா? உண்மையிலேயே நீங்களே ஒரு பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதியாக இல்லாத ஒரு சினிமா தனம் கொண்ட ஒரு நபராக இருக்கிறீங்கன்னு நிரூபிச்சிட்டார்ல. உடனே அவன் ஒவ்வொன்று கத்துறான். அதுக்கு போயிட்டு நீ எப்படி தான் வச்சிருக்கிற? இன்ன வரைக்கும் ஒரு கொள்கை தெரியல, ஒரு கோட்பாடு தெரியல, ஒரு சித்தாந்தம் தெரியல. எதை கேட்டாலும் கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்குல்ல. விஜய் டிவிக்கு எதை கேட்டாலும் இதே தான். எதை கேட்டாலும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த 2 வார்த்தை தவறு இல்லை. சரி, அது எல்லாம் அப்படி பட்டவர்கள் தான் நான் விட்டுறேன். நான் திரும்ப அங்கே தான் சொல்கிறேன். அரசுக்கிட்ட நீங்கள் வந்து இப்போ எல்லாம் செய்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் பக்கம் தவறு இல்லைன்னு ஒன்று நிரூபிச்சுக்கிட்டே வரீங்க. போகலாம் அரசு அதிகாரிகள் 5 பேர், வருவாய்த்துறை செயலாளர் அந்த இல்லை வெறுமனே தவறு இல்லைன்னு நிரூபிக்கிறது கடந்து வேற மாதிரி ஒரு தோற்றம் மாதிரி தெரியுது சார். இதெல்லாம் கவனிக்கும். தோற்றம் மட்டும் இல்லை, வெறுமனே நான் இது தவறு இல்லை, எதிராளி செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லிட்டா வேற. இதில் வேற எதையோ வேற மாதிரி அங்கே பேசுகிறவங்கலாம் வேற விஷயங்கள் ஏதோ கடத்துற மாதிரி எல்லாம் தெரியுது. தெரியல, ஏதோ சொல்ல வராங்க. இப்போ ப. சிதம்பரம் கூட ஒரு மூத்த தலைவர், அவர் சொன்னதான் இன்றைக்கி ஒரு ஆங்கில பத்திரிகை அதை பற்றி வந்திருந்தது, பாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன ஏன் இந்த சந்தேகம் கேள்வி வருதுன்னா, கிடைத்த தகவல் படி நான் அறிந்து கொண்ட அந்த காட்சியெல்லாம் வச்சு அறிந்தபடி இரு பக்கமும் தவறு இருக்கிறது அப்படின்றாரு. அப்போ கூட்டணி கட்சி திமுகவை நேரடியாக அவரால் சொல்ல முடியல. அவ்வளோ பெரிய மூத்த தலைவர், காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர், முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு எவ்வளோ செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை பார்த்துப்பாரு நாடு முழுக்க அவருடைய சர்வீஸில். அவர் சொல்கிறாரு திமுகவை நேரடியாக சொல்ல முடியல ப. சிதம்பரத்தால். இரு பக்கமும் தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்துட்டு வருங்காலத்தில் இது இவர்கள் ஒப்புக்கொண்டு
அடுத்த கட்டத்தை பற்றி இல்லை யோசிக்கணும் இதில் அப்படின்றாரு. ஏன் இந்த கரூர் சம்பவம் மேலே இவ்வளோ இது வருதுன்னா, விஜய் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக நடத்தவில்லை. இதற்கு முன்னாடி ஒரு 2-3 இடங்களில் நடத்திட்டாரு. இதே மாதிரியான க்ரௌடு, இதை விட அதிகமான க்ரௌடாக இருந்த பகுதி. ஆனால் கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடந்தது ஏன்? அதுவும் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்த பாட்டு பாடி எல்லாம் சொல்கிறதுக்கு அப்புறம் இது நடக்குது. இல்லை அதுதான், அது ஒரு விஷயத்தில் நம்ம இங்கே பார்க்கணும். அதில் வந்து டைம் பிரகாரமே இப்போ செந்தில் பாலாஜியே சொல்கிறாரு, என்னை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே 2 முறை செருப்பு வந்து விழுந்துருச்சு அவர் பேரில். என்னை பற்றி பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே செருப்பு விழுந்துருச்சு. இல்லை அங்கே வந்தவன் ரசிகனாக இருந்தவன் ஏன் செருப்பு தூக்கி வீச போகிறான்? அப்போ யார் அதுதான் நாம் என்ன கேட்குறேன்னா, இப்போ செருப்பு நீங்கள் எடுத்து வீசுறீங்க, நீங்கள் ரசிகர் அவரெல்லாம் தீவிர ரசிகர் சுற்றி இருக்காங்க, விட்டுருவாங்க உங்களை என்ன பண்ணுவாங்க? போட்டு பொழந்திருப்பானுங்கல்ல. அப்படி எதுவும் நடக்கவே இல்லையே. அப்போ வந்து நீங்க ஒரு கேங்கா போயிருப்பீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு டீம் உள்ள நீங்க ஒரு 20 பேர் சொத்தீங்கன்னா சுத்தி நீங்க ரவுண்டா இருப்பீங்க. நடுசுல சொல்ல வரேன், திரும்ப நான் அதை தான் சொல்ல வரேன். புரியுது இல்லை அங்கே நடக்கக்கூடிய விஷயம் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கிறாங்க, அதை தெரிவிக்கிறதுக்காக கூட யாருன்னா செருப்பெடுத்து வீசிருக்கலாம்னா அப்படி சொல்லி குரல் வரல. அவன் வீசுற என்ன பண்ணணும், தலைவா இங்க எல்லாம் ஊந்துட்டு இருக்கிறாங்க தலைவான்றது கத்தியாவது வீசிருந்தானா அவங்க கேட்டிருக்கான். அதை செய்யல. அவன் செப்பல் மட்டும்தான் வருதுன்னா அப்போ நோக்கம் என்ன? அவனை சுற்றி எதுவும் நடக்கலைன்னா அப்போ அந்த ஒரு டீம் அங்கே இருந்திருக்காங்க, ஒரு கேங்கா உள்ள புகுந்திருக்கு ஒரு கும்பல். அதுதான் நமக்கு சந்தேகம் சந்தேகம் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது குறிப்பு எந்த பகுதியில் இருட்டானதோ அந்த பக்கத்தில் நிறைய பாடி அங்கே தான் எடுக்கிறாங்க, சுற்றி எடுக்கிறாங்க. மீதி 41 சடலம் வேறு எங்கெங்கெல்லாம் இருந்தது, குறிப்பிட்ட பகுதியில் இருந்து மட்டும்தானா அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல, விளக்கமாக தெரியல. அந்த இடத்துல மட்டும் ஒரு 11க்கு மேலே இருந்திருக்கு எடுத்திருக்காங்க. அது ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்கள் கரண்ட் கட் பண்ணலை, ஓகே எல்லாம் சரி, ஜென்செட்டில் இருந்தது, உள்ளே நுழைஞ்சு அவங்களாம் வந்து போய் மேலே ஊண்டு அந்த க்ரௌடு தாங்க முடியாமல் தப்பிக்க வழி இல்லாமல் அது வழியாக ஒரு நுழைஞ்சு போனதாக அமைச்சர் விளக்குறாரு. அப்போ அந்த இடம் ஒயர் மட்டும் எப்படி அந்த எதிர்த்தரப்பில் போகிற கனெக்ஷன் இருக்குது, 2 ஃபோக்கஸ் லைட்டு அதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, விஜய் வாகனத்தில் 4 எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இப்போ இது மட்டும் எப்படி கட் ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த பக்கம் பல வகையான சந்தேகங்கள் இருக்குது. இது நம்ம சொன்னோம்னா அவதூறுன்றாங்க. ஒன்றும் விளக்கலை. நான் இது வேணவே வேணாங்க. ஒரு சம்பவம் நடந்தா பல வகையான கோணம் அதில் வரதான் செய்யும், சந்தேகம் வரதான் செய்யும். யாரும் பேசாதீங்க, கமிஷன் வருது விசாரிச்சு வெளியில் கொண்டுட்டு வரணும், அதோட நிறுத்தியாவது இருக்கணும். பேசக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் எடுத்து பேசுகிறான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கப்பா இந்த தகவல் என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டா சரியாக இருக்கும். பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு கைது பண்ணி உள்ளே போட்டேன்னாக்கா அப்புறம் நீங்கள் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆணையம் போடுறீங்க, ஒரு பக்கம் சொல்ல வரவங்களே நீ கைது பண்ணுறீங்க, அப்போ யாரும் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு மிரட்டுற துணியாது. இப்படி பல கேள்விகள் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆணையத்தை கலைச்சிடலாம். அவங்க கலைச்சிட்டு அது ஒன்றும் இல்லை, அது இவங்களே வந்து பண்ணிட்டு எடப்பாடியாரும் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு கருத்து அப்படி தான் போயிட்டு இருக்குது. இன்னும் இந்த சம்பவத்தில் வந்து முத நாள் வரைக்கும் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசி கொண்டிருந்த சீமான் அவர்கள் இதில் வந்து ரொம்ப அந்த ஒரு பக்குவமான நிலையில் அந்த விஷயத்தை கையாண்டாரு. விஜய் அவர் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே அதே திமுகவும் கூட நாங்கள் அரசியல் செய்ய மாட்டேன்றாங்க, ஆனால் வந்து போஸ்ட் அவங்க தான் ஒட்டுறாங்க. தமிழக அரசே விஜயை வந்து கைது செய்ய அவர் தான் போட்டுறாரு. மாணவர் சங்கம் எங்கேருந்து வந்துச்சு அந்த மாணவர் சங்கம்? அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் வதந்தியா அவதூறா? நீங்க தான் மேலே இப்படி பண்ணிடுறது, கீழே வந்து போஸ்டர் ஒட்டுறதுக்காக அது அரசியல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அரசியல் பண்ணலைன்றாங்க. மற்ற எல்லா கட்சிகளும் இதை கொஞ்சம் அடைக்குது. ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட விடயம். அதைத்தான் சீமான் வந்து இதில் நம்ம அவர் வந்து அதிகமாக விமர்சிக்கிறாரு. ஏன் விமர்சிக்கிறார்? அது தனி கருத்தியல் விமர்சனம், அது வேற. நாங்கள் கொஞ்சம் அடித்து ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு இருந்தது திரும்ப தூக்கிட்டு வர்றாரு. அதே பெரியார், அதே கட்டை, அதே திராவிடம், அதே 2 கண்ணுன்ட்டு வரப்ப அந்த கோபத்தில் பேசுகிறாரு சீமான். அன்னைக்கு என்ன சொல்ல வர, அது இல்லை நேரம். இப்போ இந்த விஷயத்தில் இந்த பக்கம் அரசு தரப்புலையும் நிறைய வேலை நடந்திருக்கு, நம்ம இல்லைன்னு மறுக்கலை. அந்த இடத்துல இந்த காவலர்களுடைய களப்பணின்றது உண்மையிலேயே பார்க்குறப்பெல்லாம் கண்ணு கலங்குது. உயிரை பணையை வச்சு வேலை செய்கிறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே. கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆனாலும் அவன் எதுக்குன்னு தெரியாது, இவங்களை போட்டு அடிப்பாங்க, தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை உருவாக்கிக்கும். அதுக்கு மத்தியில் சட்டை நனைய ஓடி வேலை செஞ்சாங்க. இப்போ அதெல்லாம் வந்து எடுத்தோடனே குறை சொல்லிட முடியாது. அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்ல வராது. அதை கூட புரிஞ்சுக்காமல் உடனே ஒரு திமுகவுக்கு சார்பாக பேசுறது, இது நம்ம பேசணும்னா அவருக்கு நம்ம சொம்புன்னுவார். திமுகவுக்கு எல்லா நேரத்துலையும் எதிர்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்குடைய கருத்தும் சரியானது சரியாதுன்னு சொல்லணும், இல்லைன்னா எதிர்க்கணும், அது வேறு விஷயம். இப்போ இவங்க பக்கத்தில் நிறைய தப்பு நம்ம சொல்லிட்டு வரோம். அவரும் அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடாது, தலைமை பொறுப்பில் இருக்கிறோம், நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேலைக்கு போகலாம். மற்றவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அந்த அரசை எங்கே தூக்கி பிடிச்சிட்டா இருக்கிறோம், எல்லா விமர்சனம் உன் பக்கம். அந்த கட்சி தவறு செய்தது ஓகே சரி, அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்க. பட் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு. பிரச்சனை விஜய் கையாண்டது தவறாக இருக்கா எப்படி? சரி, அவர் அந்த இடத்துல இருந்து சமாளிச்சிருக்கணுமா இல்லை வழிந்தது சரி? சமாளிச்சிருக்கணும்னு நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம். என் கருத்து கூட அதுதான். நீங்கள் அங்கே நின்று சமாளித்து இருக்கணும், வந்திருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே நின்று இருக்கணும், உங்கள் டீமோட நின்று இருக்கணும். இப்போ வந்துட்ட உடனே அவங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்களா, அவங்க நின்று இருக்கணும். பாலா
நீ ஓடி ஒழியக்கூடாது. எஃப்ஐஆர் தானே, அது கேஸ் தானே, இன்னும் 1 மாதம் 2 மாதம் உள்ள இருக்கணும். ஒரு கட்சிக்காக அது கூட நீங்கள் இருந்துட்டு வராமல் எப்படி அது கட்சி கொள்கைக்காக வந்தால் வேற, அது வந்து நின்று சண்டை செய்வோம். இப்போ சீமான் கட்சியில் நிற்பாங்க. ஆமாம், இது அதுவும் வந்து இல்லாமல் கொள்கைக்காக தமிழ் தேசியம் ஒன்று திராவிடம், இந்த ரெண்டும் வேற வச்சுங்கிறீங்க நீங்கள் கூட. அப்புறம் சிறைக்கு அஞ்சலாமா சொல்லுங்கள் நீங்கள். இப்போ ஃபெலிக்ஸை வந்து அவர் ஒரு இதை சொன்னார் செய்தி, அந்த விஷயத்தை கரூர் விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் வந்து பல லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டது அந்த செய்தி. அதனால் அவரை தூக்கி உள்ள வச்சிட்டீங்க. இப்போ அதே பொருள்பட தான் பாண்டேவும் பேசுகிறார். ஆனால் பாண்டே கிட்ட வந்து இனிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அரசு தரப்பே. சரி, பாண்டே ஏன் ஃபெலிக்ஸ் வீட்டு நல்லது கெட்டது விசாரிக்க முதலமைச்சர் வந்தாரா? எப்படி வருவார்? அங்கே போனார்ல, அங்கே விமர்சித்தாலும் போவாங்க. எஸ்வி சேகருக்கு அப்பாவுக்கு வந்து நான் சொல்கிறேன், நீதி கட்சியிலேருந்தே இவங்க வந்து பார்ப்பன காலம் நக்கி குழப்ப நடத்துன்ற அந்த கூட்டம் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. நீதி கட்சியிலேருந்தே நீங்கள் அந்த காலம் தான் நக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு பாப்பா வரான்னு சொல்லி எதிர்க்க வச்சுட்டு நீங்கள் அங்கே கள்ள உறவுக்குள்ள இருந்துட்டு நீதி கட்சியில் தொடங்கி 67 அதே பாப்பான் காலை பிடிச்சி கெஞ்சி நக்கி தான் நீங்கள் போட்டியில் போய் உட்காடுறீங்க முதலமைச்சராக. இல்லைன்னா ராஜாஜி இல்லைன்னா நீங்கள் இருப்பீங்களா சொல்லுங்கள்? பார்ப்பன தயவில் தான் நீங்கள் இந்த நிமிடம் வரைக்கும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் வந்து பேசுனது 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. ஒருத்தர் நீங்கள் தூக்கி உள்ளே வைக்கிறீங்க, அவர் பாண்டே உள்ள போகணும் நமக்கு நோக்கம் இல்லை, ரெண்டுமே தவறு தான். பாண்டே கைது பண்ணாலும் கூட தவறு தான். அது ஒரு ஜெர்னலிஸ்டோட பணி, ஜெர்னலிஸ்டோட வேலை. கைது பண்ணாலும் நம்ம தப்புன்றோம். பட் அவர் நம்ம உள்ள போகணும்னு நினைக்கிறேன். இந்த வித்தியாசத்தை சொல்றதுக்காக அங்க மட்டையா மடங்குறீங்க, இங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதுக்காக அந்த பேரை எடுக்கிறோம், அவருடைய பேரை நம்ம எடுக்கிறோம். அங்கெல்லாம் நீங்க வந்து பேசினா என்னதான் பேசினாலும் அது விமர்சன அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்களே தொடச்சிட்டு போயிடுறீங்க. இங்கே நான் மட்டும் உங்களுக்கு பாஞ்சு வந்து நீங்க கைது பண்றீங்க. ஏமாத்துறது, தமிழன்களை ஏமாத்துறதுக்கு அப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க 6 நூற்றாண்டுகளுக்கு மேல. இது என்னைக்கு இந்த தமிழ் சமூகம் புரிஞ்சுக்குமோ என்னவோ தெரியல. இதெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்றப்ப நம்ம மேல வெறி வருது. கூட்டாட்சி வந்து பேச வேண்டியதை பேசுறேன். நீங்க பின்னன்றேன் இப்போ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எந்த இடத்துலையாவது இப்போ எஸ்வி சேகருடைய தந்தையருக்கு வச்சிருக்கீங்க, நல்ல நண்பர் தான் எஸ்வி சேகர். அவருடைய அப்பா ஒரு நாடகத்துறையில் இருந்துட்டு வந்தவர்னு சொல்கிறாங்க, வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை தமிழ் சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஆளுகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தெருவுக்கு இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கீங்களா? நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த அன்னைக்கு நீதி கட்சியில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்ப்பனர் கால்நக்கிகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. பார்ப்பனர்களுடைய தோளில் தான் நீங்கள் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க தான் உங்களை வாழ வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள கொச்சப்படுத்திக்கிட்டே பாப்பா வரவங்கலாம் ஆரியம் வரவங்களான்னு எல்லாமே வந்து இந்த மற்ற சமூகத்துக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இங்கே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ராஜா உங்கள் பெரியாரை மானக்கேடாக பேசினார். ஆனால் அவர் போலீஸ் பாதுகாப்போட சுற்றிட்டு இருக்கிறீங்க, புரியல? அதே வார்த்தையை சீதையின் மைந்தர் பேசுகிறாரு தமிழ் தேசிய தளத்திலேருந்து. தூக்கி 70 நாள் உள்ளே வச்சிங்கல்ல, ஒரே தானுங்க. இல்லை சார், பெரியார் வந்து பார்ப்பனர் திட்டாருன்னு பெரியார் குஷி ஆகிடுவாரா? தமிழ் தேசியர்கள் திட்டினா மட்டும் உட்காந்து ஒப்பாரி வைப்பாரா? அவர்கள் பெரியவா திட்டி விட்டார்கள், அதனால வந்து புனிதம். அப்புறம் நீங்கள் அதே பெரியவாளையா வந்து பார்ப்பனர்கள் ஏன் எதிர்பார்சியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன் பண்ணுற? உங்களுக்கு சட்டம் வாங்கிட்ட ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று தான். ஒருத்தர் பேசுகிறாரு, அவருக்கு நீங்கள் பாதுகாப்பாக கொடுத்துட்டு எஜமான் மாதிரி கையை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவர் சட்ட ரீதியாக வெளியில் வர்றதுக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணுறீங்க. இதை சீதையின் மைந்தனை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்ல வரேன். இந்த திராவிடம்ன்றது இதுக்காக தான் நம்ம அம்பலப்படுத்தணுன்றோம், புரியுதுல்ல உங்களுக்கு? தமிழ் தேசியம் அப்படின்னா அதிகாரத்தை பிடிக்கிறதுக்குன்றதுல போட்டி முதல்ல. இப்போ இப்படியானவங்களை அம்பலப்படுத்தணும். இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் ஒன்றுமே இல்லை, திடீர்னு ஒருத்தன் கொளுத்தி போடுவான். யாரான்னு பார்த்தா நம்மளால தான் இருப்பாங்க. இதை கடந்து நம்ம இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரம், அந்த கைது, அதை தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன இது? அதில் நான் திரும்ப பேசிட்டு இருக்கிறேன், அது சரியானது அல்ல. ஒரு இயக்கத்துக்கு ஒரு கட்சி தலைமைக்கு அது சரியானது அல்லன்னு பேசும்போது அதை பற்றி அந்த தொண்டர்கள் வந்துட்டு கொதிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்றது நான் திரும்ப சொல்ல வரேன். அது வந்து நீங்கள் ஒரு வழக்கு போட்டீங்க, உள்ளே போனாங்க, அதோடு நீங்கள் விட்டுருக்கலாம். அது மேலே குண்டாஸ் போடுற அளவுக்கு போட்டிங்க ஒரு வழக்கு, குண்டாஸ்னு கொண்டு வந்து காட்டினீங்க, நீதிமன்றத்தில் முகத்தில் அடித்து அனுப்பினாங்க. அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. அதுக்கு பிறகும் வந்து உங்களுக்கு இருக்கிற அரசு அழுத்தத்தை வச்சுக்கிட்டு நீ இதுக்கெல்லாம் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து இவ்வளோ வேலை செய்கிற நீங்கள் தண்ணி தொட்டிக்கு இந்த அழுத்தம் கொடுத்துருக்கணும், திரௌபதி அம்மன் கோயிலுக்கு இந்த அழுத்தம் கொடுத்துருக்கணும், எங்கள் கட்சி கொடி எந்த இடத்துலையும் ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க, வெட்டி போட்டுங்கிறாங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும், சின்னத்தெல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்றதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும். 7834 கோடி அட்டவணை பிரிவு அதிகாரி வந்து காலில் உழவு வச்சதுக்கு அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இதுக்கு மட்டும் இது விமர்சனம் நம்ம சொல்கிறப்ப நான் நினைக்கிறேன், இது உங்களுடைய நன்மைக்கு நம்ம பேசுகிறோம், புரியுதில்ல? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தேய்மானமாக போயிட்டுருக்குது. இது சரியில்லைன்றப்ப யாரோ ஒருத்தர் சரியானதை ஒன்று பேசும்போது அதையெல்லாம் அவனை பார்க்குறாங்க. அந்த இடத்த நீங்கள் கொடுக்காதீங்கன்னு நம்ம பேசுகிறப்ப நீங்கள் உங்களுக்கு கோபம் வருது என் மேலே.
அதனால் நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே இருக்க கோவத்தை நீங்கள் ஏன் மேலே திருப்புறீங்க? எல்லாரும் விட்டுட்டா இவன் ஏன் பேசுங்கிறோம். நம்ம பேசுவோம், உங்களுக்கும் ஒரு காலத்தில் நான் பேசணும். அன்றைக்கி எல்லாரும் கை விட்டப்ப நாங்கள் பேசணும், நாங்கள் தூக்கி மேலே கொண்டு வந்த மாதிரி தான் இன்னொருத்தரும் வராரு. திமுக அதிமுக எதுவோ ஒன்று பலகீனமானவனுக்கு நம்ம துணையாக இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து அவர் பலகீனமானவர். எல்லாம் முடிஞ்சது, சண்டை 2 கோஷ்டிக்குள்ளே சண்டை அடிச்சுட்டீங்க, முடிஞ்சிட்டீங்க, கைது பண்ணீங்க, சிறையில் இருந்தாலும் பெயில் எடுத்துகிட்டு வரதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதில் போயிட்டு உங்கள் வீரத்தை நீங்கள் காட்டுறீங்களே, இது சரியானு நம்ம பேசுகிறோம். பதட்டமாகறாரா திரும்ப அவர்கள் வந்து அந்த பறையர் வாக்குகளை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி? இல்லை பாலா, நீங்கள் திரும்ப அதே பேசாதீங்க. இங்கே இல்லை பாலா, கிரவுண்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப காலத்துக்கு பிறகு எங்கள் ஊர் பக்கத்தில் இப்போ கொஞ்ச நாள் அம்மா இறந்தது ஒட்டி அங்கே தங்கன்னா நிறைய இடத்துல சுற்றிட்டு வந்தேன், பார்த்தேன். முன்ன மாதிரி கொடியெல்லாம் பறக்கலை, இப்போ கொடியே இல்லை, பேருக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க, எல்லாமே பாஜக. ஆமான்றேன்னு. ஓ, நான் பறையர்கள் அலர்ட் ஆயிட்டாங்க எல்லாமே. இப்போ ஒரு தலைமுறை எல்லாமே இப்போ வந்து விஜய் நோக்கி போகுது, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க எல்லாம். இப்போ அடுத்தது வந்தால் போதும், நம்ம அதுக்குள்ளே போயிடலான்னு நல்லா மாறுறாங்க. நீங்கள் உங்கள் களத்தை இழந்துட்டீங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஓரளவுக்கு நம்ம முட்டு கொடுக்கலாம் ஆளுங்கட்சின்றதுக்காக, கூட்டணி கட்சின்றதுக்காக. முட்டு கொடுக்குறதே கட்சி வேலை இருந்ததுக்காக அப்புறம் என்னன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். 7,843 கோடியை கொஞ்சம் பிரித்து பாருங்கள். ஒரு ஆளுக்கு 10 லட்சம் 10 லட்சம்னு பிரித்து கல்வியில் மத்திய அரசு கொடுக்குற நிதி, மத்திய அரசு கொடுக்குது. இவர் கேட்டார்ல உதயநிதி, உங்கள் ஒப்பு முட்டு காசான்னு அன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்களா? இதே தான் கேட்கணும். அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய அட்டவணை பிரிவு மக்கள் உங்கள் ஒப்பு முட்டு காசான்னு கேட்டிருக்கணும். யார் திரும்ப அனுப்புனீங்க? திருமாவளவன் கேட்டிருக்கணும். நாங்களே தான் கேட்கணுமா, மற்றவங்களாம் கேட்கக்கூடாதானாக்கா நீங்கள் தான் அந்த பிரதிநிதிகளாக சொல்லி அந்த மக்களுக்குன்னு அந்த களத்தை நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க. நம்ம பேசாமல் விட்டு அடுத்தவன் பேசுவோமா, அது அரசியலாகுமான்னு நம்ம அதை தான் சொல்கிறோம். அப்புறம் அதிமுகவில் பேசிட்டு அவங்க அரசியல் பேசிக்கிட்டு அவங்க அந்த ஓட்டு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாஜகக்காரன் பேசிக்கிட்டு அவங்க ஓட்டு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பகுதி மக்கள்கிட்ட? இதானே நம்ம கேட்குறோம். எதற்கு அவர்கள் நம்ம மேலே வெறுப்பு? சரி விடுங்க, அவர் உள்ளே போன பிற்பாடு என்ன ஏதுன்னு இப்போ தகவல் வந்தது. நல்லபடியாக இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணவு எல்லாமே பொதுவான உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. புத்தகங்கள் வாங்கி படிக்க தொடங்கிட்டு இருக்கிறார், படிச்சுட்டு இருக்கிறாரு. நிறைய உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து அவரை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இங்கே எதுவும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. அப்புறம் தான் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அவர்கள் அடிக்க வரும்போது அடி வாங்கிக்கணும், அல்லது அவர்கள் வெட்டு வாங்கிட்டு இறந்து போயிடணும். இப்போ ஆம்ஸ்டாங் வந்து ஒருவேளை அன்னைக்கு ஆம்ஸ்டாங் கையில் கன் இருந்திருந்தா, அவரு சுட்டிருந்தா ஆம்ஸ்டாங் மேலே இப்போ குட்டாஸ் பாஞ்சிருக்கும். ஆமாம் பாஞ்சிருக்கும். இந்த கொடுமை வேணாம் தான் அவர் போனார் என்னவோ தெரியும். இப்போ செத்துட்டனால பிரச்சனை இல்லை. ஆமாம், அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, குண்டாஸில் உள்ள போனது பறையர். அவருக்காக குரல் ஐநால குரல் கொடுக்கிறவர் வந்து அவர் கொடுக்கிறவர் வந்து படையாச்சி வன்னியர் சமூகத்தை பிரிவில் உள்ளவர். அதுதான் இங்கே இருந்து தமிழன் ஒற்றுமை வந்துடக்கூடாதுன்னு யார் இங்கே கவலைப்படுறான்? இப்போ ஏன் வந்து அவ்வளோ அதே நண்பர் தான் வந்து ஆம்ஸ்டாங் விஷயத்தையும் பேசுகிறாரு. அவர் முதல்ல ஆம்ஸ்டாங் விஷயத்த பேசுகிறாரு, அதில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து யார் தலைவராக வந்தாலும் கூட இந்த அரசு சமயம் பார்த்து நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு சமயம் கிடச்சோன்னா இதுதான் சாக்குன்னு போட்டு மொத்தமாக டோட்டலாக அவங்க வந்து அப்புறப்படுத்துது. பூவை மூர்த்தி மேலே ஒரு கேஸ் வந்ததுன்றதுக்காக அவரை இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுக்கும் பேசுகிறாரு. இவருக்கும் வந்து பேசுகிறாரு. யாரு? இது என்னன்னா அந்த சமூகத்திலிருந்து குண்டாஸ் அதிகமாக இருக்கிறது யாருன்னா வன்னியரும் பறையரும் தான் அவர் அங்கே பதிவு பண்ணுறாரு. இந்தியாவிலே அதிகமான குண்டாஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த 2 சமூகத்துக்குள்ளே ஒன்றா இருக்கிறதுல யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேள்வி அவருடைய அரசியல். இதை நம்ம பேசுகிறோம் உள்ளார. பேசினா நமக்கு ஏகப்பட்ட மிரட்டல், அழுத்தல், வேறு விதமாக அவர் பிளாக்மெயில் மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி பிரச்சாரம் ஒரு பக்கம். இதுதான் இதுக்கும் அவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம பேரை குறிப்பிட்டு ராவணா ஏகலைவன் பதிவு பண்ணுறாரு. அது பெரிய விஷயமா அங்கே இருக்குது. இதெல்லாம் பதிவு பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம், நம்ம மேலே கோவப்படுறாங்க இவங்க. இவர்களை பற்றி மட்டுமே பேசணும், அந்த மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது. பேசணும் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க, நான் பதிலுக்கு உங்களை பண்ணிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணீங்களா? ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு. நன்றி, வணக்கம் பாலா.